தினம் ஒரு திட்டம்னு நம்ம பார்க்க போகிற 16வது திட்டம் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். இந்த பேர்லேயே இருக்குது, அண்ணல் அம்பேத்கர் பேரில் வழங்குறாங்க. அயலக அப்படிங்கிறது வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். இந்த யாருக்கு அம்பேத்கர் பேரில் வழங்குறாங்க, யாருக்கெல்லாம் வழங்குறாங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு இது வழங்குறாங்க. படிப்புகளில் என்னென்ன படிப்புகள் படிக்கலாம் அப்படின்னா இளங்கலை பட்டத்தை கொடுக்கல. உயர்கல்வி அப்படின்னோடனே நம்ம இளங்கலை பட்டத்தை எடுத்துக்கக்கூடாது. முதுகலை பட்டங்களுக்கும் முனைவர் பட்டம் ஆராய்ச்சி படிப்புகளுக்காக தான் இதை கொடுக்குறாங்க. 2025-26 நிதி ஒதுக்கீடு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 65 கோடி பண்ணியிருக்காங்க. தகுதி நம்ம முதல்ல பார்த்துட்டோம், யாருக்கெல்லாம் ஆதி திராவிடர்களுக்கும் பழங்குடி மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க. அதில் கிறிஸ்தவ ஆதி திராவிடர்களுக்கும் கொடுக்குறாங்க. தகுதி, இன்னொரு தகுதி என்ன அப்படின்னா ஒரு தகுதி தேர்வு வைப்பாங்க, அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தான் இது கொடுக்குறாங்க. உதவித்தொகை அப்படின்னு பார்க்கும்போது 2 வகையாக வழங்குறாங்க. ஒன்று 36 லட்சம் கொடுக்காங்க, இன்னொன்று 24 லட்சம் கொடுக்குறாங்க அதிகபட்சமாக. இந்த 36 லட்சம் அதிகபட்சமாக யார் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த மாணவருடைய குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அவருக்கு 36 லட்சம் உதவித்தொகையாக வழங்குவாங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 12 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சு, 8 தாண்டிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு 24 லட்சம் தான் அதிகபட்சமாக கொடுப்பாங்க. கல்வி நிறுவனங்கள் என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா அந்த மாணாக்கர்கள் எந்த கல்வி நிறுவனத்தில் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த யூனிவர்சிட்டி உலக தரவரிசையில் முதல் 1000 இடங்களுக்குள்ளே இருக்கணும். நல்ல யூனிவர்சிட்டியாக இருந்தால் தான் அங்கே படிக்கிறதுக்காக உதவித்தொகை வழங்குவாங்க. அடுத்ததாக பயனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது 2024-25 கடந்த நிதியாண்டில் 115 மாணவர்களும் 59 மாணவிகள் 174 பேர்கிட்ட ஒரு 60.33 கோடி உதவித்தொகை அளவில் இந்த இதை பயனடைஞ்சிருக்காங்க. பயிற்சி இந்த திட்டத்தில் முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த திட்டத்தை நம்ம ஏன் நோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் இது நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பயிற்சி வழங்குறாங்க. என்ன அப்படின்னா இது ஆண்டுதோறும் ஒரு 500 மாணவர்களை டார்கெட் வச்சுருக்காங்க. ஆண்டுதோறும் ஒரு 500 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கணும். நான் முதல்வன் திட்டத்தின் கீழே இந்த உதவித்தொகை பெறதுக்காக அவங்களை வெளிநாடு அனுப்புறதுக்காக பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இது இந்த போன வருஷம் ஒரு 174 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்த திட்டத்தில் சந்திக்கலாம். நன்றி.